அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் கொண்டு இம்மேலான குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், ஆக்க அழிக்க முழு அதிகாரத்துக்குரியவன், கடலிலும் கரையிலும் ஆட்சி புரிபவன். அவனது மண்டத்திலே அவன் வழங்கியது மட்டும்தான் தீர்ப்பாகும். அவனது தீர்ப்புக்கு எதிராக எவருமே வழக்கு தொடுக்க முடியாது. கேட்டும் தருகிறவன், கேட்காமலும் அள்ளித்தரும் கொடையாளி அவன் மட்டும்தான். எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் அஹ்லுல் பைத்தினர்கள் மீதும் சத்திய வழியில் நடந்த சஹாபா பெருமக்கள் மீதும் இந்த தரணி போற்றுகின்ற தாபிஊன்கள் மீதும் சன்மார்க்கத்தின் காவலர்களான இமாம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான இறை நேசர்கள் அவுலியாக்கள் சாலிஹூன்கள் மீதும் நாம் யார் யாருக்கெல்லாம் துஆவுக்காக கடமைப்பட்டிருக்கிறோமோ அத்தனை நல்ல உள்ளங்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்ஆ நன்னாளிலே கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளான இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்து பிறை 12ஆம் நாளையிலே, நாட்களுக்கெல்லாம் நாயகமான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே, இலங்கையுடைய கேந்திர ஸ்தலமான இந்த பெரிய பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கியாமம் வரை நிரப்பமாக உண்டாகட்டும். ஆமீன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, சங்கையான மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிப சொந்தங்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளார்களோ அவைகள் அத்துணையும் மௌத்து வரை எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களை வாழ்விலே தவிர்ந்து நடவுங்கள், நடக்கணும் என்று போதித்துள்ளார்களோ எச்சரித்துள்ளார்களோ அந்த விடயங்களையும் முழுமையாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியும், முதலாவது எனக்கும் என்னை சேர்ந்தோர்களுக்கும் அப்பால் மூமின்களான உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் என்ற அடிப்படையிலே நல்லுபதேசம் செய்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு மேலால் நாம் வாழும் காலம் எவ்வளவு என்பதை அவர் நிர்ணயித்திருக்கிறான். அந்த காலம் வரைக்கும் ஆரோக்கியமாகவும் தேக சுகத்தோடும் அவனுக்கு ருக்கு சுஜூது செய்தும் நல்லவர்களுடைய வழிகாட்டலோடும் 4 பேருக்கு உபகாரம் செய்து துஆவுக்கு காரணமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. எவருடைய பதுவாவுக்கும் நாங்கள் ஆளாகி விடாமலும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திடுவானாக. கொடிய நோய்களுடைய தாக்கங்களை விட்டும் பலகீனமான வியாதிகளை விட்டும் எந்நேரமும் மருந்து மாத்திரைகள், வைத்தியசாலைகள், வைத்தியர் என்று நாம் சம்பாதிப்பதெல்லாம் அதற்கே கரைஞ்சு போகக்கூடிய நிலைமைகள் ஆகிவிடாமலும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் காத்து அருள் புரிவானாக. மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு கவிதை, வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி வ அஜ்மலு மின்க லம் தலிதுன் நிசாஉ خلقت مبرئا من كل عيب كأنك قد خلقت كما تشاء. யார் பாடியது? ஷாயிரு ரசூலில்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய புலவர். 120 வருஷங்கள் இந்த பூமியிலே ஆளுமை பெற்ற ஒரு சீதேவி. மஸ்ஜிது நபவியிலே மிம்பர் மேடை கட்டப்பட்டு ரூஹுல் குதுஸ் என்கிற ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணை கொண்டு யா ரப்பு இந்த மனிதனுக்கு உதவி செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய துஆவுக்கு காரணமானவர்
இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வரிகள், வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, என் கண்கள் பார்த்ததிலே அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை போன்று ஒரு அழகான உருவத்தை என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்லை, கண்டதில்லை. வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி வ அஜ்மலு மின்க லம் தலிதுன் நிசா, இந்த உலகத்தில் உங்கள் தாய் உங்களை பெற்றது போன்று இந்த உலகத்தில் எவரும் ஒரு குழந்தையை பெறவில்லை. பனு ஜுஹ்ரா மதீனாவுடைய பிரபல்யமான ஒரு குடும்பம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் அந்த பனு ஜுஹ்ரா கூட்டத்தை சேர்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அம்மா, அவங்களுடைய தாயார் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த தாயுடைய குடும்பம் பனு ஜுஹ்ரா. அம்னு என்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் ஆமினா. படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், அமைதி, பாதுகாப்பு, சாந்தம் என்ற வார்த்தை. குறைஷி வம்சத்திலே 10 பிள்ளைக்கு தகப்பனாக இருந்தவர் அப்துல் முத்தலிபு. அந்த 10 குழந்தைகள் நௌஃபல், ஹாரிஸ், ஹம்சா, அப்பாஸ், அபூலஹப், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதுக்குள் ஒரு குழந்தை அப்துல்லா. 25 வருடங்கள் தான் இந்த பூமியிலே அந்த செல்வம் வாழ்ந்தது. அவ்வளோ பெரிய வரலாறு இல்லை. ஒரே ஒரு வரலாறு, அவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா. இதை தவிர எந்த குறிப்புகளையும் நாங்கள் வரலாறு என்று நாங்கள் படிக்க முடியாது. காரணம், அவருடைய பொறுப்பு அந்த கருவை ஆமினா அம்மா ரலியல்லாஹுடைய கற்பத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, 25 வயதிலேயே அல்லாஹ் அவர்களை தன் பக்கம் எடுத்து கொண்டான். மதீனாவுடைய சனியத்துல் வதா ஷமாலியா பகுதியிலே தரீக் சுல்தான் என்கிற ஒரு வழி இருக்கிறது, ஒரு பாதை. எப்பொழுது அது இன்சைட் மதீனா, அக்காலத்தில் அது மதீனாவுடைய வெளிப்பகுதி, தியார் நாபிகா என்று சொல்லப்படுகிற ஏரியா. அந்த இடத்தில் தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றார்கள். தரீக் சுல்தான் அது இன்னும் இருக்கிறது. அந்த பகுதி தான் அவர்களுடைய கபிரிஸ்தான் இருக்கக்கூடிய அடையாளம். அங்கே அதனுடைய அடையாளங்கள் இல்லாவிட்டாலும் துல்லியமாக தியாரு நாபிகாவை நமக்கு இப்பொழுது நாங்கள் வரலாறின் மூலமாக காண முடியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் 25 வயதில மதீனாவுடைய பழுத்த பேரித்த பழங்கள் தன் தந்தைக்கு ஆசை. அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு பழுத்த பேரித்த பழம் ருத்தபு, அந்த பழங்கள் சாப்பிடுவது ஆசை. அதுவும் மதீனாவுடைய பழம் என்றால் கொள்ளை ஆசை. தந்தையுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தனையன் மகனார் புறப்பட்டு செல்கிறார். அங்கே சென்று அதெல்லாம் தயார்படுத்தி விட்டு மக்காவை நோக்கி திரும்பும் வழியிலே நோய்வாய்ப்படுகிறார். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார். மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய கற்பறையில் கருவாக இருக்கிறார்கள். அந்த காலங்களை அறிஞர்கள், உலமாக்கள் பொதுவாக வரலாறு குறிப்புகளிலே மூத்த ஆலிம் என்று சொல்லப்படுகிற ஷைக் இப்னு இஸ்ஹாக் போன்றவர்கள் தன்னுடைய தாரீஹ் கிரந்தங்களிலே 6 மாதம் என்று குறிப்பிடுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருவாக இருக்கிறார்கள். தாயுடைய அரவணைப்புக்குள், பாட்டனாருடைய அரவணைப்புக்குள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களை நாங்கள் படித்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள் என்பதிலே எந்த அறிஞர்களுக்கு மாற்று கருத்தில்லை. தெரிந்து கொள்ளுவோம். திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பத விஷயத்திலும் எந்த அறிஞர்களுக்கும் இன்னொரு கருத்து இல்லை, இன்னொரு மாற்று கருத்து இல்லை. அவர்கள் எந்த திகதியில் பிறந்தார்கள், எந்த நாளில் பிறந்தார்கள் என்கிற குறிப்புகளில் தான் ஏறத்தாழ 98% உலமாக்கள், அதிலே குறிப்பாக குர்ஆன் அல் குர்ஆனின் விரிவுரையாளர்களிலே மூத்த அறிஞராக கணிக்கப்படுகிற அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் போன்றோர்கள் எல்லாம் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12ஆம் நாள் அதிகாலை வேளையிலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமதியாக பாலைவனத்தின் ரோஜாவாக இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக
பிறந்தார்கள். மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 63 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு மேலால் வாழ்ந்தது. துல்லியமாக வரலாறு குறிப்புகள் எழுதுகிறார்கள். 22,330 நாட்களும் 6 மணி நேரமும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்த காலங்கள். இந்த 63 ஆண்டு காலங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே எனக்கு எதுவும் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஒரு வியாபாரி, அவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்விலே முன்மாதிரி இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்பவர், அவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்விலே முன்மாதிரி இருக்கிறது. ஒரு சிறுவர், அவருக்கும் முன்மாதிரி இருக்கிறது. ஒரு வாலிபன், அவருக்கு முன்மாதிரி இருக்கிறது. உயர்ந்த பதவியில் இருப்பவர், அவருக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது. எல்லா நிலையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொரு சிறப்புகளை கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறப்புக்குரியவர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு சிறப்புக்குரியவர், மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு சிறப்புக்குரியவர். எல்லா சிறப்புகளையும் உள்வாங்கி இந்த உலகத்துக்கு அருளாக அருளப்பட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்த இல்ஹாமியத்தான அந்த ஞானம் தான் தன் பேரனுக்கு முஹம்மது என்று பெயர் வைக்கணும். தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர்கள் குர்ஆனிலே முஹம்மது என்று வந்திருக்கிறது, அஹ்மத் என்று வந்திருக்கிறது. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் இருக்கிறேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே சாதனை படைத்தவர், இமாமுல் அம்பியா, நபிமார்களுடைய தலைவர் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மக்காவுடைய கதாநாயகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ஜின் பொழுது ஒரு குடும்பத்தை நாங்கள் ஞாபகம் செய்வதாக இருந்தால் அபுன் கரீமுன் இப்னுன் கரீமுன் இப்னுன் கரீமுன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குடும்பத்துடைய சங்கையை சொன்னாங்க. உயர்ந்த கண்ணியமான தகப்பன், சிறப்புக்குரிய மகன், சிறப்புக்குரிய மகன் என்றெல்லாம் ஒரு குடும்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கிலி தொடராக சொன்னதாக இருந்தால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாடத்தில் மட்டும்தான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுடைய கதாநாயகன். அவர்களுடைய தடயங்கள் மக்காவிலே ஏராளம் ஏராளம் இருந்தாலும் ஒரே ஒரு தடயத்தை மாத்திரமந்தா இந்த உலகத்துக்கு அல்லாஹ் பறைசாட்டி கொண்டிருக்கின்ற காரணம், அதுதான் மகாமி இப்ராஹிம் என்கிற தலம். மகாமி இப்ராஹிம் அது என்ன? அது ஒரு கற்பாறை. அந்த கற்பாறையிலே என்ன இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவங்க நமக்கு அழகாக அதை பற்றி சொல்லி தந்திருக்கிறாங்க. மக்கா வெட்டி கொட்டப்பட்ட சமயத்திலே அந்த கற்பாறையிலே இருப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால்பாதத்தின் அடையாளம். சேத்துல மண்ணில் நாங்க ஒரு நாள் 2 நாள் நின்றுட்டு நாங்க வந்தா அதுல ஒரு மாக்கு இருக்கும். அது காலப்போக்கில் காணாமல் போய்விடும். காலப்போக்கில் காணாமல் போய்விடும். கல்லிலே அவர்கள் நின்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதிலே ஒரு துஆ, ஒரு பிரார்த்தனை அவர்கள் செய்தார்கள். வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன். எப்படி? வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன். இந்த சமூகத்துக்கு யா ரப்பு நீ ஒரு தூதுவரை அனுப்ப வேண்டும். அந்த தூதுவர் உன்னுடைய அத்தாட்சிகளை எல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும். உன்னுடைய ஞானங்களை எல்லாம் அந்த தூதுவர் அந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இறை தூதரையும் நீ இந்த பூமியிலே நீ வெளிப்படுத்தணும், நீ அனுப்பணும் என்று அந்த கற்பாறைக்கு மேலால் நின்று கேட்ட துஆவுடைய பரக்கத்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்துதான் அந்த மகாம் இப்ராஹிம் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அந்த கல்லுக்கு மேலால் இருந்துதான் யா ரப்பு இந்த உலகத்துக்கு முஹம்மது என்ற தூதுவரை நீ அனுப்பணும் என்று இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆவுடைய பிரதிபலிப்புடைய அந்த வெளிப்பாடுதான் மகாம் இப்ராஹிம் இன்று கியாமம் வரைக்கும் அது ஒளி வீசும் தலமாக உலக வரலாற்றுடைய ஒரு இடம் பிடித்த ஒரு இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து யாரு சொன்னாலும், யாரு எழுதினாலும், அவர்களை யாரு புகழ்ந்தாலும்
அந்த புகழுக்கும் அந்த வரிக்கும் அந்த எழுத்துக்கும் கண்ணியம். எங்கட நிலைமை பாருங்க, இந்த ஓரிருவர் நாயகத்தை புகழ்வதற்கும் நாயகத்தை கொண்டாடுவதற்கும் எங்களுக்கு ஆதாரம் வேணும் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு வெட்கம் இல்லை? அந்த மாதிரி மக்களை பார்த்து சொல்றோம். ஆதாரம் இருந்துதானா நாயகத்தை புகழுவீங்க? நீங்க ஆதாரம் இருந்தாதானே நாயகத்தை நீங்க கொண்டாடுவீங்க? ஆதாரம் இருந்தாதானே உங்களுக்கு நாயகத்தின் மீது பக்தி வரும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வையெல்லாம் சேர்க்கிறதுக்கு அவங்களுக்கு எங்கால ஆதாரம் கிடைச்சிச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட காதல், அந்த அன்பு, அந்த பேராசை, அந்த நட்பு, எப்படி சொல்லுவது அந்த வார்த்தையை? சுப்ஹானல்லாஹ். அதனால தானே அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியம். ருமைசா பின்த் மில்ஹான் அவங்களோட சொந்த பெயர். உம்மு சுலைமுடைய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார். இந்த உலகத்துக்கு அற்புதமான ஒரு குழந்தையை தந்தவங்க உம்மு சுலைம் என்று அவங்களை நாங்க கண்ணியமான பெயர் கொண்டு அழைக்கிறோம். அவங்களோட சொந்த பெயர் ருமைசா என்கிற ஒரு தாயார். அவங்களோட வீட்டுக்கு வச்ச பெயர் பைத்துத்தீப். அவங்களோட வீட்டுக்கு வச்ச பெயர் பைத்துத்தீப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வையெல்லாம் சேமிச்சு ஒரு டப்பால போட்டு வச்சு கொள்வாங்க. மதீனாவுல எங்கேயாவது கல்யாண ஊடு கேள்விப்பட்டா அவங்களுக்கு அழைப்பு இல்லாவிட்டாலும் கொண்டு போய் மாப்பிள்ளமார்களுக்கு கொடுப்பாங்க. இதை பூசுன்னு சொல்லி அதை பூசிட்டு தான் அவர் என்ன செய்வாரு? தன்னுடைய மனைவியை நோக்கி போவாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை துளிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அவங்க வெட்டி போட்ட நகத்துக்கும் அவங்களுடைய தலையிலிருந்து துண்டிக்கப்பட்ட முடிகளுக்கும் வலிக்கப்பட்ட அவர்களுடைய தலையிலிருந்து எடுக்கப்பட்ட முடிகளுக்கெல்லாம் உயர்ந்த சிறப்பு. சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாபர்மார், அதுல அபூ தல்ஹா, முஅம்மர், இப்படிப்பட்ட பெரும் பெரும் அறிஞர்கள் இருக்கிறார்கள். இந்த பாபர்மார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முடிவெட்ட வரும் பொழுது ஆச்சரியம் என்ன தெரியுமா? எங்க வீட்டுக்கு பாபர் வாரதா இருந்து அவர் தனியே தான் வருவாரு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹல்லாக்குன்னு சொல்லுவாங்கல்லவா, அந்த பாபர் சலூன், அந்த இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முடி வெட்டுவதற்கு, முடிகளை சரி செய்வதற்கு அந்த நாவிதர்கள் வரும் பொழுது, அல்லாஹு அக்பர், அந்த நாவிதரை சுற்றியும் ஒரு கூட்டம் வருமாம். எதற்காக தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெட்டி போடுகிற அந்த முடிகளை தான் எடுத்துக் கொள்வதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஆதாரம், ஒவ்வொரு பொருளுக்கும் அற்புதம், ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் பாடத்தை எல்லாம் புகட்டி கொண்டே இருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் முஹம்மது என்ற வார்த்தையிலே உங்களுக்கு புரிந்து விடுகிறது அல்லவா? மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்களுடைய உள்ளத்தில் எழும்பிய இல்ஹாமியத்தான் அந்த உதயம் தான் தன் பேரனுக்கு எல்லாராலும் புகழப்பட்டவர் என்ற வார்த்தையை, அந்த திருநாமத்தை அவர்கள் சூட்டினார்கள். ஆச்சரியம் மூமின்களே, உங்களுக்கு தெரியும், வரலாறுகளை புரட்டி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே பிறக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எவருக்கும் இந்த திருநாமம் வைக்கப்பட்டில்லை. முஹம்மது என்ற வார்த்தையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயும் அவங்க பிறப்பதற்கு முன்னாலும் வைக்கப்பட்டது என்பதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஏண்டா அந்த வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித உள்ளங்கள் இருந்து அல்லாஹ் மறைத்து வைத்தான். தன் ஹபீபுக்கு அது சூட்டப்பட வேண்டும் என்று. அவர்கள் பிறந்ததன் பின்னால் உலக அதிசயம் என்ன தெரியுமா மூமின்களே? இந்த உலகத்தில் 600 கோடி மக்கள் வாழ்ந்தாலும் 180 கோடி முஸ்லீம்கள், ஏறத்தாழ கணக்கீடுகளிலே கொஞ்சம் புள்ளி விவரங்கள் கூட குறைய அமையலாம், 180 கோடி முஸ்லீம்கள் இந்த பூமிக்கு மேலால வாழ்வது நிச்சயம். அத்தனை முஸ்லீம்களுக்கும் ரோல் மாடல் என்பவர் அது முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். ஆகவேதான் நான் அடிக்கடி பயான்களில் சொல்லியிருக்கிறேன், பிறப்பதற்கு முன்னால் முஹம்மது ஒன்று இல்லை, பிறந்ததன் பின்னால் முஹம்மது ஒன்று இல்லாமல் இந்த உலகம் இல்லை. இங்க பள்ளிவாசல் நாம் இருக்கிறோம், ஹதீபான நானும் தான், குத்துபாவை கேட்கிற நீங்களும் தான். உங்க எல்லாருடைய பேருக்கு முன்னால எங்க வாப்பா எங்களுக்கு ஒரு பேரை சூட்டி வச்சிருக்கிறாரு. முஹம்மது சலாஹுத்தீன், முஹம்மது இல்ஹாம், முஹம்மது இக்பால், முஹம்மது என்று ஒரு வார்த்தையோடு தான் என்ன செய்கிறாங்க எங்களோட தகப்பன்மார்கள் எங்களுக்கு பேர் சூட்டி வைத்திருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது ஒன்று இல்லாமல் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய ஒரு மந்திர வார்த்தையாக அல்லாஹ் இந்த திருநாமத்தை வைத்திருக்கிறான். அவர்கள் தூங்கியது போல நாம் தூங்கணும், அவர்கள் உண்டது போல நாங்கள் உண்ணணும். எந்த அளவு கண்டால் அவங்க எப்படி தலை சீவுனாங்க, தலை சொரிஞ்சா, தலை அரிச்சா நாங்க தலை சொறிகிறோம் தானே.
சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தலை சொரிந்தார்கள் என்பதற்கும் ஹதீசுகள்ல இருக்கிறது. குபா பள்ளிவாசலை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அவரை போல பக்கத்துல இன்னொரு உருவமும் உட்கார்ந்து இருக்குது. சரியா? அவரை போல தலப்பா, அவரை போல ஜுப்பா எல்லாம் இருக்கிறது. இதுல யாரு நாயகம்? அவங்க யாரு நாயகம் இல்லாதது? அப்படின்னு அவங்களுக்கே அந்த மக்களுக்கு சந்தேகம், பனு அவுஃப் கூட்டத்தார்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலை சொரியும் பொழுது அவங்க மெதுவாக அவங்களோட தலப்பா கொஞ்சம் ஒசத்தி ஒரு குச்சியால என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த தலையை சொரிவாங்க. இவரும் பார்த்தா இவரும் அந்த மாதிரி தான் செய்கிறார். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பார்த்து சஹாபாக்கள் ஃபாலோ பண்ணி இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டி தந்த பெரும் பெரும் அல்லாஹ்வுடைய உயர்ந்த படைப்பும். அந்த காலத்திலும் மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் தமாசுன்னு சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அவங்களுடைய கண்ணியங்களையும் அவங்களுடைய மரியாதைகளையும் பார்க்கிறாங்க. எதிரிகள், குவாபிர்கள், காபிர்கள், மாற்று மதத்தவர்கள், சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காட்டுகிற மரியாதையை பார்க்கிறாங்க. எந்த அளவு கண்டால் அவங்க பேசும் பொழுது அவங்களோட வாயிலிருந்து வெளியாகிற அந்த உமிழ் நீர் மேனியில் பட்டால் அந்த சஹாபாக்கள் அதையெல்லாம் தனக்கு மேலால் தேய்த்துக் கொள்ளுகிறார்கள். ஒழுவெடுக்கும் பொழுது அந்த தண்ணீரை எடுத்து தன் மேனியிலே பூசிக்கொள்வதற்காக ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். அவர்களே அவர்களுக்கு ஆச்சரியப்பட்டு சொல்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், அவருடைய தோழர்கள், அவர்கள் மீது காட்டுகிற மரியாதையை போன்று இந்த உலகத்திலே எவரும் அவரவருடைய தலைவர்களுக்கு மரியாதை செய்தது கிடையாது என்று அக்காலத்தில் வாழ்ந்த அவர்களுடைய எதிரிகள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்சான்றுகள் வழங்கி இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு போலி நபியும் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக எப்படி குபா பள்ளிவாசலுக்கு எகென்ஸ்டா மஸ்ஜிது லிரார் என்கிற ஒரு பள்ளிவாசல் அக்காலத்தில் கட்டப்பட்டதோ, மஸ்ஜிது லிராரை பத்தி படியுங்க, உலமாக்கிட்ட விசாரிக்கலாம். அது சம்பந்தமான நீண்ட வரலாறு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இந்த முசைலமத்துல் கஸ்ஸாப், முசைலமா என்பவனும் இருந்தான். அவரும் தனக்கு வஹி வருகிறது, எப்படி எனக்கும் வஹி வருகிறது, நானும் நபியாக இருக்கிறேன். அவனும் பார்த்தார், ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஹாபாக்கள்லாம் இப்படி எல்லாம் மரியாதை செலுத்துறாங்க தானே, அதனால நமக்கும் ஒரு மரியாதை கிடைக்கட்டும், நமக்கும் ஒரு கண்ணியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்பி விட்டாரு. எனக்கும் வஹி வருகிறது, நானும் நபி அப்படி சொல்லி. எந்த அளவு கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதமும் எழுதினார். வரலாற்றில் நீங்க காண முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சபைக்கு ஒரு கடித துண்டு வருகிறது. என்னாடு கேட்கிறாங்க, முசைலமா அவங்களுக்கு கடிதம் அனுப்பிக்கிறாரு. அப்படியா, என்ன எழுதிக்கிறாரு சொல்லுங்கோ அப்படி சொன்ன உடனே பிரிச்சு பார்த்தா அதுல எழுதிக்கிறாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியை படைச்சிருக்கிறான், இந்த பூமியை ரெண்டாக அல்லாஹ் பிரிச்சிருக்கிறான், ஒரு பகுதி உனங்களுக்கு இன்னொரு பகுதி எனக்கு அப்படின்னு சொல்லி. எப்படி இந்த பூமியை ரெண்டா பிரிச்சுக்கிறேன், ஒரு பகுதியை நீங்க ஆட்சி பண்ணுங்க, இன்னொரு பகுதியை நான் ஆட்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பி எழுதுனாங்க, பூமி அல்லாஹ் பிரிச்சு உனக்கு அரவாசி எனக்கு அரவாசி இல்ல, அல்லாஹ் யூரிசி மையஷா, அவன் நாடியவர்களுக்கு தான் இந்த பூமி அல்லாஹ் வராசத்தாக அனந்தரமாக கொடுத்திருக்கிறான்னு சொல்லி. இந்தியாவில் கூட எல்லைகளை பிரிக்கிற சமயத்தில் சும்மா ஜோக்காக நினைச்சிடாதீங்க, அவங்களோட ஒரு மாவட்ட எல்லைகளை பிரிக்கும் பொழுது அல்லாஹு அக்பர், ஒரு ஏரியாவில் ஒரு ஊடு இருந்துச்சு, ஒரு ஊடு. அந்த ஊடு பிரிக்கும் பொழுது அரவாசி இன்னொரு ஏரியாவுக்கும் மற்ற பரவாசி அடுத்த ஏரியாவுக்கும் போய்விட்டது. ஆச்சரியம் என்ன தெரியுமா, பாயில படுக்கிறவர் இந்த டிஸ்ட்ரிக்டுக்கு, கட்டில படுக்கிறவர் அந்த டிஸ்ட்ரிக்டுக்கு. ஏண்டா வீட்டுக்குள்ள ரெண்டா பிரிச்சாச்சு, ஏரியாவை பிரிச்ச உடனே ஊடு ரெண்டா பிரிஞ்சிட்டு ரெண்டு டிஸ்ட்ரிக்டாக மாறிவிட்டது. சொல்லுங்களேன், இது வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், இது மேல் மாகாணம், அங்கால இருக்குது இன்னொரு ப்ரொவின்ஸ். சரியான ப்ரொவின்ஸ்ல ஒரு ஊடு அமைஞ்சிட்டா அது ரெண்டா பிரிச்ச உடனே ஒன்று மேல் மாகாணம், இன்னொன்று வடமேல் மாகாணம். பாயில படுக்கிறவன் மேல் மாகாணத்துல படுக்கிறான், கட்டில படுக்கிறவன் வடமேல் மாகாணத்துல படுக்கிறான். இப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சாத்தியமாகுமா நினைக்காதீங்க, இந்த உலகத்துல நடந்து இருக்குது. அப்ப அந்த மாதிரி இந்த முசைலமாவும் நாங்க பூமியை ரெண்டா பிரிச்சு கொள்வோம், ஒரு ஏரியாவுக்கு நீங்க நபி, மற்ற ஏரியாவுக்கு நான் நபி அப்படின்னு சொல்லி. இது விஞ்ஞானம் இல்ல, தமாசு இல்ல, உண்மையா நடந்தது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி ரிப்பன் எழுதுறாங்க, அதுக்கு பதில் எழுதுறாங்க. இந்த மாதிரிலாம் பிரிக்க முடியாது. இந்த பூமி அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அனந்தரமாக கொடுத்திருக்கிறான்னு சொல்லி சுப்ஹான் அல்லாஹில் அஸீம். இப்படி எல்லாம் சில போலிகள் வந்தாங்க. அந்த காலத்துல மாலிக் இமாம் இருக்கிறாங்களே, அவங்க ஒரு பெரிய மதீனாவுடைய முஃப்தி. அவங்க முவத்தாவுடைய கிறந்த மாலிக் இமாம் உங்களுக்கு தெரியும். மதீனாவுடைய ஒரு இமாம். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரவுதாவுக்கு பக்கத்தில் இருந்து ஹதீஸ் நடாத்தும் பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சுப்ஹான் அல்லாஹ், நாங்கள்லாம் கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தான் நாங்கள் ஹதீஸுகளை சொல்லுவோம். ஆனா மாலிக் இமாம் பாடம் நடத்தும் பொழுது சொல்லுவாங்க, கால சாஹிபு ஹாதல் மகாம், இந்த இடத்துடைய சொந்தக்காரர், இந்த மகாமுடைய சொந்தக்காரர், இந்த ரவுலாவுடைய சொந்தக்காரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த காலத்தில் அறிவு படிப்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, அறிஞர்கள் வருவாங்க. அப்ப அந்த காலத்துல உலமாக்களுடைய கோலம் எப்படி இருக்கும்? தலைப்பாகை அணிந்திருப்பாங்க, ஒரு நீட்ட ஜுப்பாவுன்னு அணிஞ்சிருப்பாங்க, அப்புறம் ஒரு கோவேறு கழுதையில வருவாங்க. தெரிந்து கொள்ளுங்கோ, நான் மிச்சமா நான் ரொம்ப நான் அழுத்தி சொல்லுகிறேன் என்று யாரும் கோவிச்சு கொள்ளக்கூடாது. உலமாக்களுடைய கோலத்தை, உலமாக்களுடைய சீராவை, உலமாக்களுடைய வடிவத்தை அவாமுன்னாஸ் சாதாரண மனிதர்கள் நீங்க போடாதீங்க, சரியா? அது பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதும் ஒரு பக்கம். அது உலமாக்களுடைய ஒரு கண்ணியமான ஒரு ஆடை, அதை நீங்க சாதாரணமாக போட்டு அதை கேவலப்படுத்தாதீங்க. இந்த மிம்பர் மேடையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப அந்த காலத்தில் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையன் இருந்தார். அவங்களோட வாப்பா மதீனாவுடைய கவர்னர். அப்ப இந்த சின்ன பையன், அவருக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும். அவரு பார்க்கிறாரு, பெரிய ஜுப்பா போட்டு தலப்பா கட்டி, அப்புறம் ஒரு கோவேறு கழுதையில இந்த உலமாக்கள் வந்து மாலிக் இமாம் அவங்களோட இடத்துலையும் படிக்கிறாங்க. இவருக்கு மாச தலப்பா கட்டணும், இவருக்கு மாச ஜுப்பா போடணும், இவருக்கு மாச கோவேறு கழுதையில போகணும். அவர் அன்றைக்கு மாதிரி ஏதோ ஒரு கட்டப்பட்ட ஒரு கோவேறு கழுதை கையில கிடைச்சிட்டு போல, ஒரு ஜுப்பாவும் கிடைச்சிட்டு போல, ஒரு தலப்பாவும் கிடைச்சிட்டு போல, தலையில சுத்தி கொண்டு ஜுப்பாவை போட்டுக்கொண்டு அந்த கோவேறு கழுதையில அப்படியே போறாரு. சுப்ஹான் அல்லாஹ். மதீனத்து பெண்கள், மதீனத்து மக்கள் அக்காலத்தில் இல்முடைய தாகம், அறிவுடைய தாகம் எப்படி இருந்தது தெரியுமா? பாதையிலே இந்த சூரத்தில் யாராவது போனா, ஒரு ஆலிம் பெருந்தகை போகிறார், அவரிடத்திலே எனக்கு தேவையான மசாலாவை கேட்டு படித்துக் கொள்ளலாம். இல்முடைய தாகம் அப்படி இருந்தது. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஒரு ஆலிம் பக்கத்துல போனால் அவர் உட்கார வச்சு பராட்டா திம்பானுவல் இந்த காலத்துல, சரியா? உலமாக்களுடைய கண்ணி அப்படி. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு உலமாக்கள் தேவையில்லை, எங்களுக்கு தான் கூகுள் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. கூகுள் டிரான்ஸ்லேஷன், ஆமா, கூகுள் டிரான்ஸ்லேஷனை பார்த்து நீங்க மார்க்கம் படிக்கல் நினைக்கிறீங்க. துப்பரவில்லாத ஒரு குப்பை தான் அதெல்லாம். எனவே அந்த குப்பைக்குள்ள போயிட்டு நீங்க உண்மையான சுத்தத்தை தேட முடியாது. இந்த கூகுள் டிரான்ஸ்லேஷனத்தை பத்தி நான் நிறைய சொல்லுவேன், ஆனா இந்த மிம்பர் மேடை அதற்கு ஒத்து வராது. மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சரி, இப்ப இந்த பையனும் அந்த கோவேறு கழுதையில ஜுப்பா போட்டுக்கொண்டு தலப்பா போட்டுக்கொண்டு போறாரு. ஒரு வயசான ஒரு அம்மா உண்டு, ஆஹா நல்ல ஒரு ஆலிம்சா போறாரு, அவட்ட என்னுடைய மசாலாவை கேட்போம்னு சொல்லி, இங்க ஆலிம்சா கொஞ்சம் நெல்லுங்க அப்படி சொல்லி அவங்க ஒரு மசாலா கேட்கிறாங்க. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த அம்மா சொல்லுது, இன்னி முஸ்தஹாலத்துன் கைபான உசல்லி அப்படி சொல்றாங்க. இன்னி முஸ்தஹாலா கைபான உசல்லி, நான் பெருந்தொடக்குக்காரி. தொடக்கு கையில் சொல்லுவாங்க, மாதாந்த தொடக்கு மென்சஸ், அது அவங்களுக்கு ஒரு வாரம் 2 வாரம் கூடனா ஒரு 15 நாள். அதுக்கு அங்கால போறதா இருந்தா அதுக்கு முஸ்தஹாலான்னு சொல்லுவாங்க. கிதாபுகளை படிப்பீங்க. அப்படியான ஒரு நிலை ஒரு பெண்ணுக்கு வந்தால் அந்த காலத்துல அவங்க தொழுகையை விட முடியாது, தொழணும். அதான் மார்க்கத்துடைய சட்டம். அப்ப இது எங்களுக்கெல்லாம் சொல்லி தரப்பட்டு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். இன்னி முஸ்தஹாலா, எனக்கு அதிக ரத்த போக்கு போகுது, கைபான உசல்லி, நான் எப்படி தொழுவது அப்படின்னு சொல்லி அந்த ஆசாமிட்ட அந்த அம்மா கேட்ட உடனே இவருக்கு எப்படி பதில் சொல்றது? சாதாரண ரத்த போக்கு போற பொம்பளைக்கே இவருக்கு சரியான பத்துவா கொடுக்க தெரியாது. சாதாரண ஒரு பெண்ணுக்கு ரத்த போக்கு எப்படி இருந்தா அவருக்கே பத்துவா கொடுக்க தெரியாதவரு ஓவரா ரத்தம் போற ஒரு பெண்ணுக்கு எப்படி இவர் பத்துவா கொடுப்பாரு? அப்புறம் இவர் சொன்னாரா, நான் ஆலிம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், ஹிமாருன் ஃபௌக்கல் ஹிமார் அப்படி சொல்லிச்சான். கழுத உண்டு
கழுதைக்கு மேலால போகுதுன்னு சொன்னாங்களாம். எனவே உலமாக்களுடைய உருவத்தை நீங்கள் இந்த மாய் தொப்பியையும் தலப்பாணிஞ்சி ஜுப்பாலாம் போட்டா எனக்கு வார்த்தை இதுதான் வருகிறது. அந்த அம்மா சொன்னாங்க, எப்படி ஹிமாரும் ஃபௌக்கல் ஹிமார், கழுதை உண்டு கழுதைக்கு மேலால போகிறது அப்படின்னு சொன்னாங்களாம். எனவே மூமின்களே, அக்காலத்திலும் சில போலிகள் வந்தார்கள். அறிஞர்கள்ல போலி இருக்கு, எல்லாத்திலும் போலி, இப்ப எல்லாம் டூப்ளிகேட் வந்திருக்கு தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் முசைலமா என்கிற, அவனை முசைலமத்துல் கذாப்னு சொல்லுவாங்க, பொய்யன். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க பாதையில போகும் பொழுது அவர் சொன்னாராம், முசைலமா சொன்னாராம், நேத்து இரவு எனக்கு வஹி வந்தது. என்ன வஹி சொல்லுக்கள் பார்க்கலாம். உடனே அவர் சொல்லி காட்டினாராம், அல் ஃபீலு மல் ஃபீல் வமா அதராக மல் ஃபீல், அல் காரியா மல் காரியா என்பதற்கு யானையை வைத்து அல் ஃபீலு மல் ஃபீல் என்று சொன்னார்கள். சொல்லி யார் சொன்னாரு? இந்த முசைலமா தான் முதலாவது சொன்ன அந்த வார்த்தை. அப்ப இதை சொல்லி காட்ட உடனே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சாமானியமானவர்களா அடக்கி கொண்டார்கள் தன்னுடைய கோபத்தை. எல்லாம் முடிந்த பிறகு பாத்தீங்களா, இப்படித்தான் எனக்கு வஹி வந்தது. சொன்னாங்க, நீ ஒரு பொய்யன் என்பது எனக்கு தெரியும், அது உனக்கும் தெரியும். எப்படி? அது மந்திக்கல சொன்னாங்க. இது சொன்னது அவங்களோட வார்த்தை பாருங்க. நீ ஒரு பொய்யன் என்பது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்பது உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பேச முடியாது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தை எப்படிப்பட்டது யோசிப்பாங்க. போடா பொய்யன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், அப்படி சொன்னால் கைகலப்பு வந்துவிடும். அழகான வார்த்தையாக சொன்னாங்க, நீ ஒரு பொய்யன் என்பது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்பது உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹு அக்பர், இப்படி அவர்கள் என்ன செஞ்சாங்க, முகம் கிழிக்கப்பட்டாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவங்களோட காலம், அப்பாசியா கூடிய கிலாபத்துடைய காலத்துல பக்தாதுல நடந்த சம்பவம். அவரும் ஒருத்தர் எனக்கு வஹி வருகிறது, நானும் நபி அப்படின்னு சொன்னாரு. அவரை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க மன்னர் ஹாரூன் ரஷீத். அவங்க கொண்டு வந்து முன்னால் நிறுக்கப்பட்டது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்தி? ஆமா ஆமா, ஆனா நபியும் நானும் நபிதான், எனக்கு வஹி வருகிறது அப்படி சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களோட வஹியுடைய அம்சங்கள், ஏதாவது மூஜிதாக்கள், அற்புதங்கள், எனக்கும் அற்புதங்கள் வெளியாகிறது, என்ன அற்புதம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லி மன்னர் பாதுஷா சொன்னாங்க. ஹாரூன் பாதுஷா அவர் சொன்னாரு, யாரு சரி யாரு சரி, அவங்களோட மனசுல என்ன எண்ணங்கள் தோன்றுமோ அதையெல்லாம் நான் சொல்லி விடுவேன் சொன்னார். சரி அப்படியா, அப்ப ஏன் மனசுல என்ன எண்ணம் தோன்றுகிறது என்பதை நீ சொல்லு பார்க்கலாம் என்று மன்னர் ஹாரூன் ரஷீத் கேட்ட உடனே அவர் சொன்னாரான், நான் ஒரு பொய்யன், நான் ஒரு பொய் நபி என்றுதான் நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படி சொன்னார்களாம். உண்மையிலேயே யாரா இருந்தாலும் கள்ளன் திருடன், நீ திருடினாயாடு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? ஆமா திருடினேன் சொல்லுவான், நான் களவெடுக்கவில்லை, நான் காணவே இல்லை அப்படிதான் சொல்லுவான். அந்த மாதிரி இவர் உண்மையான நபி இல்லை, இவர் பொய்யன் என்று எல்லோருடைய மனதிலும் அது எண்ணம் தோண்டும். அதை உணர்ந்தவனாக மன்னர் பாதுஷா ஹாரூன் ரஷீத் அவங்களிடத்துல சொல்லுகிறார், நான் ஒரு பொய்யன் என்பதை நீங்கள் மனதிலே நினைக்கிறீர்கள், அதுதான் இப்பொழுது நீங்கள் நினைத்தது சொன்ன உடனே மன்னர் ஹாரூன் ரஷீத் அவங்க சொன்னாங்களா, இது எல்லாருடைய மனசுல வரக்கூடியது, இவருக்கு சரியான பாடம் புகட்டுவோம் என்று சொல்லி ஜெயில போட்டு 3 நாளைக்கு அவருக்கு சூடு போட்டப்பட்டது. 3 நாளோடு வஹியும் போச்சு, நபியும் போச்சு. இந்த மாதிரி சில பொய்யர்களும் அக்காலத்தில் தோன்றினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுடைய ஒரு பெரிய ஒரு ஆதாரம், எங்களோட வாழ்க்கையின் ஒரே ஒரு ஆதாரம் அவர்கள் மட்டும்தான். ஒன்று சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்துக்கு அல்லாஹ்வுடைய அருளாக பிறந்தார்கள். இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் அருள், இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அருள் வியாபித்தது. அதைத்தான் நாங்கள் கவிதை வடிவிலே மௌலிதாக நாங்கள் ஓதுகிறோம். அதைத்தான் மீலாத் என்ற பெயரிலே மேடைகள் அமைத்து உலமாக்கள் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம், மக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணாதிசயங்களை எடுத்துச் சொல்கிறோம். மீலாதை பற்றியும் மௌலிதுகளை பற்றியும் சரியான விளக்கம் தெரியாத சில அப்பாவி மக்கள் வாட்ஸ்ஆப்புகளிலும் ஃபேஸ்புக்குகளிலும் அவரவர்களுக்கு தெரிந்ததை அவ்வாறு அவர்கள் உளரும் பொழுது கவலையாக இருக்கிறது. அந்த சமூகத்தை பார்த்து நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம், நீங்கள் எங்களது மௌலிது மஜ்லிஸுக்கு வாருங்கள், கொஞ்சம் அமருங்கள், எங்களுடைய மீலாது மேடைக்கு வாருங்கள், அங்கே அமருங்கள், என்ன பேசப்படுகிறது, என்ன ஓதப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்தால் மாஷா அல்லாஹ் நீங்கள் எங்களை விட வேகமாக இந்த அமல்களில் ஈடுபடுவீர்கள் என்பதுதான் சத்தியமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல
உயர்ந்த நற்குணத்திலும் அவர்களை போன்று உயர்ந்த பண்பிலும் சிறந்த ஒரு படைப்பை நாங்கள் இனம் காட்ட முடியாது. மூமின்களே, இந்த உலகத்துக்கு நானும் நீங்கள் வந்த போது நாங்கள் நம்முடைய காதுகளிலே வாங்கிய வார்த்தை 2 வார்த்தை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மது ரசூலுல்லாவை ஆதாரமாக வைத்துதான் இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்தோம். இறுதியாக அந்த முஹம்மது ரசூலுல்லாவை உச்சரித்து விட்டு இந்த பூமியிலிருந்து நாங்கள் பயணப்பட வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறோம். அவ்வாறு பயணப்பட்டு மன்னரைக்கு போனாலும் கூட அங்கேயும் முஹம்மது ரசூலுல்லா இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை காட்டப்படும், அவர்களை காட்டி நீ என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லப்படும். அது என்னுடைய தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்ன பிறகுதான் சொர்க்கத்திலே நமக்குரிய இடம் நிச்சயிக்கப்படும். அது வரைக்கும் நமக்கு பெண்டிங் தான், தெரிந்து கொள்ளுங்கள். அது வரைக்கும் அந்த இடம் எங்களுக்கு பெண்டிங்காகவே இருக்கும். அந்த கபருக்குள்ளே இது என்னுடைய தூதர், என் ஹபீப், என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் மாஷா அல்லாஹ், அந்த மக்கள் சொல்கிற வார்த்தை நம் கனௌமத்தில் அரூஸ், ஒரு புதிய மாப்பிள்ளை தூங்குவது போல தூங்கு என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுவதெல்லாம் அம்புலி மாமா கதையல்ல, மூமின்களை தெரிந்து கொள்ளுவோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துடைய நாம் தாங்கி பிடித்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம். பிறந்ததும் கேட்டது முஹம்மது ரசூலுல்லாஹ், வாழ்ந்ததும் அதே கோலத்திலே, இந்த பூமியை விட்டு பிரிவதும் அந்த வார்த்தையை கொண்டு, கபருக்குள்ளும் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் தான், நாளை மறுமையிலும் அந்த முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்து தான் எங்களை சொர்க்கத்தின் பக்கம் சேர்த்து வைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே அந்த ஜீவனை அதிகமாக கண்ணியப்படுத்தும் முகமாக அவர்கள் மீது புகழ் மாலை ஓதுவோம், அவர்கள் மீது சலவாத்துகள் ஓதுவோம், அவருடைய சுன்னாக்களை நாங்கள் முழுமையாக எடுத்து நடப்போம். அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அத்தனைக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வோம். அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. சிறந்த ஒரு கண்ணியம் பொருந்திய நாட்களுக்கெல்லாம் நாயகமான இந்த ஜுமாவுடைய நாளையிலே உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளான இந்த சிறப்பான ஈது மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படுகிற பெருமானாரின் இந்த பிறந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு நாள் ரப்பு. இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் யா ரப்பு, இது ஒரு கண்ணியமான ஒரு நாள் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ஏழைகளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நியமத்தை தந்தாயே, உனக்கு நன்றி உள்ள சமூகமாக கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் மஹப்பத்து வைத்திருப்பது, அவர்கள் மீது நாங்கள் பிரியம் கொண்டிருப்பது, அவர்கள் மீது நாங்கள் அன்பு வைத்திருப்பது, நாளை மறுமையிலே அவங்களுடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கணும். யா அல்லாஹ், நமக்கு அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய தௌஃபீக்கு கிடைக்கணும் ரப்பு. அவர்களை கண்ணால் காணும் பாக்கியம் இந்த ஏழைகளுக்கு கிடைக்கணும் யா ரப்பு. அவங்களுடைய ஜியாரத்து நமக்கு கிடைக்கணும் யா அல்லாஹ். அவங்க நடந்து திரிந்த அந்த சிறப்பான மக்கா மதீனாவுடைய மண்ணிலே இந்த ஏழைகளுடைய கால்பாதங்கள் படணும் ரப்பு. அந்த பாக்கியத்தை இந்த ஏழைகளுக்கு தந்தல் புரிவாயாக. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த அன்பு தூய்மையானதாகவும் அது நாளை கியாமத்தில் எங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தரக்கூடியதாகவும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு உறுதியான ஈமானை தருவாயாக, இபாதத்தில் உயிரோட்டத்தை தருவாயாக, நன்மையான பணிகளுக்கும் காரியங்களுக்கும் எங்களை கொண்டு வேலை வாங்கிடுவாயாக, பாவங்களுக்கும் வீண் விரயங்களுக்கும் நாங்கள் துணையாகி விடாமல் பாதுகாப்பாயாக, இல்மிலே பிரகாசத்தை தருவாயாக ரஹ்மானே. நல்ல முடிவையும் நமக்கு தருவாயாக, எங்களது மண்ணறையை மணக்க வைப்பாயாக, மறுமை வாழ்வை எங்களுக்கு சிறப்பாக்கி வைப்பாயாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.